இங்க ஒருத்தன் தன்னோட சிஸ்டரோட பைக்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களை ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டு போறான். அப்ப அந்த பைக்ல பின்னாடி இருக்க ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து திடீர்னு ஒரு கத்தி எடுத்து வீசினான். இவனா குமிஞ்சுக்கிறான். ஆனா அந்த கத்தி இவன் பின்னாடி உட்காந்துருக்க சிஸ்டரோட கழுத்து வெட்டிடுது. இப்ப இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுமே தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப இவன் சிஸ்டருமே இறந்து போனனால அவங்களுக்கு கடைசியா இறுதி சடங்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிஸ்டரை கடைசியா எரிக்கிற வரையும் அவங்க கூட இருந்துட்டு இவனுமே வீட்டுக்கு கிளம்பி போறான். ஆனாலும் தன்னோட சிஸ்டர் தன்னை விட்டு போனதை ஏத்துக்க முடியாம தன்னோட அம்மா மடியிலே படுத்துக்கிட்டு அழுகுறான். இப்படியே அடுத்த நாளுமே ஆகுது. தன்னையே மாத்திக்கிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பி பைக்ல போறான். ஆனா அவன் பின்னாடியே ஸ்கூல் வரையும் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் பைக்ல வராங்க. பார்த்தா அதுல ஒருத்தன் இவனோட சிஸ்டர் கொண்டவன். அவனை பார்த்தோன்னே கோவத்துல இவனுமே அடிக்க போறான். ஆனா அவங்க நிறைய பேர் இருக்கனால இவனை அடிச்சிடுறாங்க. இவனுமே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அதுல இருக்க ஒருத்தன் ஸ்கூல் பில்ல போய் அடிக்கிறானுங்க. அப்ப ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுமே வந்து பாக்குறாரு. அவருமே இப்ப இவனுங்களை பார்த்து இதோட விட்டுருங்க, இந்த பிரச்சனையை நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க கேட்காம இவரே கிண்டல் பண்றாங்க. அதனால இவருக்குமே கோவம் வந்து அங்க இருக்க பிடி சாரை பார்த்து வெப்பன்ஸ் எடுத்து கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேகமா ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போய் கிரிக்கெட் பேட், நெட், ஸ்டெம்புன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. அங்க இருக்க எல்லாத்தையுமே பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேரு பால் த்ரோ பண்ற மிஷின்ல ஜல்லிக்கல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அவனுங்க எல்லாருமே இவங்க தாக்குதல தாங்க முடியாம அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸோட பவர்ங்கிறது அப்பாற்பட்டதுங்கிறது உண்மைனா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.